சூர்யாவோட கருப்பு திரைப்படம் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆன நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளா தியேட்டர்ல வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்குங்க. 2026 ரிலீஸ் ஆனதுலயே கருப்பு திரைப்படம் தான் விமர்சன ரீதியாவும் சரி வசூல் ரீதியாவும் சரி ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா 2026க்கு அமைஞ்சிருக்கு. அதாவது விஜயும் பாத்தீங்கன்னா சிஎம் ஆயிட்டாரு. தமிழ் சினிமாவை யாரா காப்பாத்த போறா அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டு இருந்த வேலையில நம்ம ஓஜி இஸ் பேக்டி அப்படின்ற மாதிரி நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா வந்து நின்று இருக்காருங்க. கோலிவுட்டோடைய காப்பானா நிக்கிறாரு நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா. இந்த படம் ரிலீஸ் ஆன நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருப்பு திரைப்படம் கண்டிப்பா 400 கோடி வசூல ஈஸியாவே அடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸ்லயுமே நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுவும் கூடிய சீக்கிரமே நடந்துரும் போலங்க. இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா கருப்பு திரை சாதனை படைச்சிருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் 155 கோடிகளை வசூல் பண்ணி இருக்கு. கேரளாவுல 14.9 கோடிகளையும், கர்நாடகாவுல 21.2 கோடிகளையும், ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானால பாத்தீங்கன்னா 29.92 கோடிகளையும், ஓவர்சீஸ்ல 69.5 கோடிகளையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவுல 2.95 கோடிகள்ன்ட்டு மொத்தமா 293 கோடிகளை வசூல் பண்ணி சாதனை படைச்சிருக்குங்க. சூர்யாவோட கேரியர்லயே மிக அதிகமான வசூல் செஞ்ச சாதனை வெற்றி படமாவும் இந்த கருப்பு திரைப்படம் அமைஞ்சிடுச்சு. யார பாத்துறா பல வருஷமா ஒரு தியேட்டர் ஹிட் கொடுக்க முடியலன்ட்டு கலாய்ச்சிங்கன்ட்டு இப்ப சூர்யாவை கலாய்ச்சவன் எல்லாம் மூளையில முக்காடு போட்டுட்டு உக்காந்துருக்கான். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்காரு நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா. இதுக்கு அடுத்த லைனப்ஸும் பாத்தீங்கன்னா வெயிட்டா தாங்க இருக்கு. கோலிவுட்டுடைய காப்பானா சூர்யா தான் வலம் வர போறாரு. இனிமேல் சூர்யாவை கோலிவுட்ல அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு தாங்க சொல்லணும். கோலிவுட்ல மட்டும் இல்லைங்க, ஆந்திரா கேரளாவுலலாம் அங்க இருக்க முன்னணி நடிகர்களுக்கு டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த மனுஷன். அதாவது தியேட்டர்ல ஒரு ஹிட் கொடுங்கன்னு சொன்னாங்க. ஆனா ஆந்திரா கேரளால இருக்க முன்னணி ஹீரோஸுக்கு டஃப் கொடுக்கற அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துட்டாரு சூர்யா. இப்பதான் சமீபத்துல மோகன்லாலுடைய திருஷ்யம் 3 படம் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு. அதுவும் நல்ல வரவேற்பு பெற்று ஓடிக்கிட்டு தாங்க இருக்கு. அதுக்கு ஈக்குவலா நம்ம சூர்யாவுடைய கருப்பு திரைப்படமும் வெற்றிகரமா ஓடிக்கிட்டு தான் இருக்கு. தாறுமாறான ஒரு வெற்றியை கொடுத்துட்டாரு ஆர்ஜே பாலாஜி. இந்த படத்தோட வெற்றிக்கு நம்ம ஆர்ஜே பாலாஜியையும் கண்டிப்பா பாராட்டி தாங்க ஆகணும். ஆர்ஜே பாலாஜி சூர்யா 2 பேரு சாதிச்சு காட்டிட்டாங்க. கோலிவுட் சினிமாவையே தூக்கி நிறுத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும். கூடிய சீக்கிரமே 400 கோடி வசூல் அப்படின்ற போஸ்டர் சீக்கிரமா வரும். அதுக்காகத்தான் ஆவலோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.